وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. பேச்சுகளில் எல்லாம் சிறந்தது அல்லாஹு தாலாவுடைய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், காரியங்களிலே எல்லாம் மகா கெட்டது மனிதன் தன் கற்பனையில் உருவாக்கி கொண்ட விடயம் என்றும், அனைத்து மனிதனாக உருவாக்குகின்ற அனைத்து காரியங்களும் வழிகேடு என்றும், வழிகேடுகள் எல்லாம் நரகத்துக்கே கொண்டு சேர்த்து விடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டியவனாக இன்றைய இந்த உரையிலே நாம் அறிவை கற்பதன் சிறப்பு என்ற தலைப்பின் கீழால் சில முக்கியமான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் எல்லாம் அல்லாஹு தாலாவினுடைய தீனுல் இஸ்லாத்தை கற்று அதன் வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நல்லாசையோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்றி கூறியிருக்கிறோம். இந்த அல்லாஹுவினுடைய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் படித்து அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவினுடைய எதிர்பார்ப்பாகும். மனிதர்களை படைத்த அல்லாஹு தாலா அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக காலத்துக்கு காலம் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி அவனுடைய வேதத்தையும் இந்த உலகத்திலே இறக்கி அந்த நபிமார்கள் மூலம் அந்த வேதத்தை அவன் இந்த சமுதாயத்தை கற்பித்தான். இந்த சமுதாயம் அந்த மார்க்கத்தை விட்டு திசை திரும்பி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக நபிமார்கள் இந்த உலகத்திலே அவர்களால் முடியுமான அளவு அவர்கள் மார்க்கத்தை போதித்தார்கள். அதன் அடிப்படையில் இறுதியாக வந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு இறுதி வேதமாக அல்லாஹ் அல் குர்ஆன் இறக்கி வைத்தான். அந்த வேதத்திற்கு பிற்பாடு இன்னொரு வேதம் வரமாட்டாது என்றும், அந்த நபிகளாருக்கு பின்னர் இன்னொரு நபி வரமாட்டார் என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். நபிகளாருடைய வஃபாத்துக்கு பின்னர், மரணத்துக்கு பின்னர் அந்த அவர்கள் விட்டு சென்ற இந்த இரண்டையும், அல் குர்ஆனையும் அந்த நபிகளாருடைய போதனைகளான பொன்மொழிகளையும் நாம் படித்து இந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பது நபிகளாருடைய போதனையும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் ஆகும். அந்த அடிப்படையிலே தான் நாம் அந்த மார்க்கத்தை நம்மால் முடிந்த அளவு படித்து அதை விளங்கி அதனை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதோடு செயல்படுத்துவதோடு நம்முடைய சந்ததியினரையும் என்ன செய்ய வேண்டும், அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும். இந்த கல்வியை அவர்களுக்கு நாம் ஊட்ட வேண்டும். எனவே இந்த கல்வியை படித்துக் கொள்வதிலே அல்லாஹு தாலா நிறைய சிறப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்சிரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஒட்டுமொத்தமாக ஊரை விட்டு நீங்கள் கிளம்பி விட வேண்டாம் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு ஜிஹாதாக இருந்தாலும் ஏனைய காரியங்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஊரை விட்டு என்ன செய்து விட வேண்டாம், வெளியில் போய் விட வேண்டாம், கிளம்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உங்களில் ஒரு கூட்டம் நபிகளாரோடு இருந்து கொண்டே இருக்கட்டும்.
அப்ப ஊரை விட்டு யுத்தங்களுக்காக ஜிஹாதுகளுக்காக வெளியேறி சென்றாலும் ஒரு பகுதியினர் இந்த ஊர்ல என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க என்ன செய்யணும், நபிகளாரிடத்திலிருந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும். அதை படித்து விட்டு இங்கிருந்து சென்ற சமுதாயம் திரும்பி தங்களுடைய ஊர்களுக்கு வந்ததற்கு பின்னர் வலியுன்சிரு கௌமஹும், தங்களுடைய சமுதாயத்துக்கு அவர்கள் நபிகளாரிடத்திலிருந்து கற்றதை அந்த மார்க்கத்தை அவர்களுக்கு எத்தி வைக்கட்டும், எச்சரிக்கை செய்யட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதன் மூலம் அவர்கள் இந்த எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை கடைபிடித்து எதை தவிர்த்து கொள்ள வேண்டுமோ அதை விட்டு விலகிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மார்க்கத்தை படிப்பதற்காக என்று ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லுகிறான். அப்ப மார்க்கம் என்பதை படித்து செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்படி கேட்கின்றான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் கேட்கின்றான், நபியே அந்த மக்களிடத்தில் கேளுங்கள், அல்லதீன யஸ்தவில்லதீன யஅலமூன், படித்தவர்களும் படிக்காதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நிச்சயமாக என்ன செய்ய மாட்டார்கள், சமமாக மாட்டார்கள். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவது கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காட்டுகிறார். அதே போல சில இடங்கள் அல்லாஹ் இப்படி கேட்கிறான், இரவும் பகலும் எப்படி சமனாக மாட்டாரோ, அப்ப படித்தவனும் படிக்காதவனும் எப்படி சமனாக மாட்டானோ என்றெல்லாம் அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்லி காண்பிக்கிறான். இரவு பகலை போல இருக்கிறது இல்லை. எனவே கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமனாக இருப்பதில்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப மார்க்கத்தை படித்து விளங்கி சரியாக அதை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கும் மார்க்கத்தை விளங்காமல் கற்பனைகள் மூலமாக மார்க்கத்தை செயல்படுத்துபவர்களுக்கும் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. இரவுக்கும் பகலுக்கும் இடையில் உள்ள வேற்றுமையாக அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அந்த மார்க்கத்தை நாம் கற்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஆர்வம் ஊட்டும் பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். சூரத்துல் முஜாதலாவின் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அப்ப யர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அப்ப மூமின்கள் மூமின் அல்லாதவர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் என்று இரண்டு சாரார்கள் இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்கள் உங்களில் உயர்ந்தவர்கள், நம்பிக்கையாளர்கள் விசுவாசிகளுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான். அதே போன்று வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யாருக்கு அறிவு ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அப்ப மார்க்கத்தில் யாருக்கு தெளிவு இருக்கிறதோ, மார்க்கத்தில் யாருக்கு நிறைய கல்வி கற்ற அறிவு இருக்குமோ அவர்களுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று சூரத்து தாகாவில் அல்லாஹ் வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா என்னுடைய அறிவை நீ அதிகப்படுத்துவாயாக என்று நீங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் கல்வியின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இந்த மார்க்கத்தை நாம் கற்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் உணர்த்துகிறது. இது இன்றைய இறுதி உரையில இந்த செய்தி ஏன் இதை சொல்றோம் உங்களுக்குன்னு கேட்டா, ஆரம்பத்தில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் இருந்தாலும் இன்று ஏன் இதை சொல்லப்படுது, இன்றோடு இந்த உரைகள் முடிகிறது. இன்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றோடு நம்முடைய படிப்பு முடிந்து விட்டது, நம்முடைய மார்க்கத்தின் தேடல் முடிந்து விட்டது, பயான்களை கேட்பது முடிந்து விட்டது என்று நாம் சிந்திக்க கூடாது. நம்முடைய இதுவெல்லாம் நாம் படித்ததெல்லாம் சொற்பமானவை, கற்காமல் இருப்பது நிறைய இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நோன்பு முடிந்து விட்டாலும் கூட, இந்த நோன்பின் உரைகள் முடிந்து விட்டாலும் கூட அதை படிப்பதை நாம் நிறுத்திவிடக்கூடாது. வாழ்க்கையில் நாம் நிறைய மார்க்கத்தை படிக்க வேண்டும். முடியுமான அளவு வீடுகளிலே நாம் இருந்து அல் குர்ஆனை ஓதுவதை போன்று அல் குர்ஆனின் சில வசனங்களையாவது நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நம்முடைய பாசையில் படித்து அதை விளங்குவதற்கு முற்பட வேண்டும். என்ன செய்யலாம், குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஒரு 5 வசனம் அல்லது ஒரு 10 வசனத்தை நாம் என்ன செய்யலாம், ஓதலாம். ஓதிவிட்டு அதில் ஒரு 5 வசனங்களையாவது அதனுடைய அர்த்தம் விளங்கி அதனுடைய விளக்கங்களை படித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் படித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த அல் குர்ஆனை நீங்கள் படிக்க வேண்டாமா, அதை சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் அப்படிதான் கேட்கிறான். அஃபலா யததப்பரூன், ததப்பரன்னா சிந்திக்கிறது. அப்ப யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனில் உள்ளவைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்ப அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா,
உங்களுடைய உள்ளங்கள் தாளிடப்பட்டிருக்கிறதா, பூட்டிடப்பட்டிருக்கிறதான்னு கேட்கிறான் அல்லாஹ். அப்ப நம்முடைய உள்ளங்கள் பூட்டப்படலை. எத்தனையோ விஷயங்கள் நம்ம சிந்திக்கிறோம், எத்தனையோ விடயங்களை பத்தி நாங்க என்ன செய்யறோம், படிக்கொண்டு ஆர்வம் கொள்றோம். அல் குர்ஆன் நாங்க படிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது இல்லை. அப்ப அதனால் அல்லாஹ் கேட்கிறான், அல் குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, அதை பற்றி நீங்கள் ஆராய வேண்டாமா, உங்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்றெல்லாம் கேட்கிறான். அதே போல இன்னொரு இடத்துல கேட்கிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், குர்ஆனை நீங்கள் ஞாபகம் செய்வதற்காக படிப்பதற்காக நாங்கள் இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். அல் குர்ஆன் சரியான இலகு. மற்றைய ஒரு வசனத்தை, அரபியில இருக்கின்ற மற்ற வாசகங்களை நீங்கள் படிக்கிறதுக்கும் அல்லாஹ்வோட வேதத்தை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சில நேரங்கள்ல சிலதால் எழுதப்பட்ட அரபு கட்டுரைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் நம்மால் சில நேரம் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். அல்லாஹ்வுடைய வேதம் அப்படி கிடையாது. அதை ஓதுகின்ற பொழுதே அர்த்தம் புரிந்துவிடும். அரபு மொழியை நாங்கள் விளங்கி கொண்டோமாக இருந்தால் அல் குர்ஆனை ஓதும் பொழுதே அதனுடைய அர்த்தங்கள் புரியும். அந்த அளவுக்கு இலகுவான நடையில் அல்லாஹு தஆலா குர்ஆனை வச்சிருக்கிறான். அப்ப அதனால் அல்லாஹ் கேட்கிறான், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், அல் குர்ஆனை நாங்கள் இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முஸக்கிர், அதை படிப்பவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டால் நம்ம படிக்க தூண்டுறதுக்கு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப வாழ்க்கையில நாங்க ஓதுறத போல குர்ஆன அதுல ஏதாவது ஒரு பகுதியை நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் விளங்குறதுக்காக முயற்சிக்கணும். நம்மால முடியுமானாலும் நம்ம மொழியில படிக்கிறது, மொழிபெயர்ப்புகள் இருக்குது, எடுத்து படிக்கிறது. விளங்காம இருக்கும், மொழிபெயர்ப்பு படித்தாலும் கூட அதனுடைய விளக்கங்கள் தெரியாமல் இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நன்கு கற்றவர்கள் முறையாக போதிக்கக்கூடியவர்களிடத்தில் என்ன செய்யணும், அதை கேட்டு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இது நமக்கு முக்கியம் என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில குர்ஆன்ங்கிறது அது மிக முக்கியமானது. அதே போல ரசூலுல்லாஹ் நபிமொழிகள் இலகுவாக உங்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் படிப்பதற்கு இலகுவான சட்டங்களை, பெண்களுக்கு தேவையான பகுதிகள், குளிப்போடு சம்பந்தப்பட்டவைகள், அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட எத்தனையோ விடயங்கள் நமக்கு தேவை. உதுவோடு, தொழுகையோடு, இன்னும் உள்ள எத்தனையோ விடயங்கள் நமக்கு படிக்க வேண்டியிருக்கின்றன. சில விடயங்கள் மற்றவர்களுக்கு கேட்க முடியாமல் இருக்கும். எனவே அப்படியான விடயங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம் நிறைய பேருடைய விஷயங்கள் என்ன பார்ப்போம்னு கேட்டா, அவங்க மார்க்கத்தை படிக்காம இருந்துட்டு திருமணம் முடித்த அடுத்த நாள் என்ன செய்யறது, முழுக்கோட டீ குடிக்கலாமா, முழுக்கோட நகம் வெட்டலாமா, இந்த சந்தேகம் எப்போ வருதுன்னு அடுத்த நாள் வரும். இந்த மாதிரி நிலையில நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப குளிப்பது எப்படி, நகம் வெட்டுவது எப்படி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நாங்க படிக்கணும் வாழ்க்கையில். அப்ப எங்க படிக்கலாம் இதெல்லாம்? இலகுவாக நீங்க படிக்கிறதுக்கான ஒரு நூல், மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் இருக்குது, புலூகுல் மராம். புலூகுல் மராம் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூல் ஒன்று இருக்குது. அது தமிழ்ல இருக்குது, இன்னைக்கு தமிழாக்கம் செய்யப்பட்டு அது வெளியில இருக்குது. அந்த புத்தகங்களை வாங்குங்க, நீங்க வாழ்க்கையில அதை படிங்க. படிக்கிற நேரங்கள் அதில் லைஃபான செய்தியெல்லாம் இருக்குது. படிக்கிற நேரங்களில் உங்களுக்கு டவுட் வரும், சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்களை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு நீங்க விளங்கிக்கணும். இந்த அடிப்படையில மார்க்கத்தை நாங்க படிக்கிறதுக்காக நிறைய முயற்சி செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மார்க்கத்தை படிக்கிற நேரம் நிறைய அந்தஸ்துகள் நமக்கு தர்றான். நாங்க தொழுகிறோம், தொழுகைக்கு நன்மை இருக்குது, சொர்க்கம் இருக்குது. அதே போல மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நன்மை இருக்குது. மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி சொல்றான், உங்களில் அறிவு ஞானம் வழங்கப்பட்டவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். அப்ப நாம அறிவை படிச்ச அறிவை தேடுவோமாக இருந்தால் நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துகிறான். அதனால நீங்க வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய அறிவை நீ எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அடிக்கடி நாங்க இந்த துஆக்கள்ல எனக்கு அறிவை வளர்த்து தாயா அல்லாஹ் என்று நாங்க கேட்கணும். சஹீஹுல் புகாரியில 71வது இலக்கத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சமயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான். அப்ப யாருக்கு அல்லாஹ் நல்லது செய்ய நினைக்கிறானோ, யாருக்கு நலவுகளை நன்மைகளை கொடுக்க விரும்புகிறானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் விளக்கத்தை கொடுக்கிறான். அப்ப மார்க்கத்துல விளக்கம் கிடைச்சாதான் அந்த மார்க்கத்தை பின்பற்றணும் என்ற ஆர்வம் நம்மளோட உள்ளத்துல வரும். அப்ப அல்லாஹ் யாருக்கு நல்லது செய்ய நினைக்கிறானோ அவங்களோட உள்ளத்துல இந்த மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுத்து அந்த மார்க்கத்தை பின்பற்றணும் என்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு கௌரவத்தை, ஒரு ஆசைய அவங்களோட உள்ளத்துல எல்லாம் கொடுப்பான். அப்ப இது யாருக்கு கொடுக்கப்படுது அவங்களுக்கு எல்லாம் நலவு செய்யறான்னு அர்த்தம் சொல்றாங்க. அதனால மார்க்கம் என்கிறது ஒரு புனிதமானதாக நம்ம விளங்கணும். இந்த மார்க்க நம்மளோட வாழ்க்கையில உயிரை விட மேலானதுன்னு நினைக்கணும். உணவு இல்லாம செத்தாலும் சொர்க்கம் கிடைக்கும். மார்க்கம் இல்லாம நாங்க மரணிச்சால்
எப்படி சொர்க்கம் கிடைக்கும். அதனால மார்க்கத்தை நாங்க படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவனுக்கு உலகத்தில் மார்க்க விளக்கத்தை கொடுப்பான். அப்ப மார்க்கத்துல விளக்கம் கிடைச்சிட்டா இருந்தால் அதை செய்யணும் என்ற ஆர்வமும் ஆசையும் நம்ம உள்ளத்துல வரும். அது எப்ப வரும்? நம்ம அதை விளங்கினா தான் வரும். அப்ப அதை விளங்குறதுக்கு முயற்சிக்கணும். அதே போல சஹீஹ் முஸ்லிமில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி பதிவாக இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன். எவன் ஒருவன் அறிவை தேடி ஒரு பாதையால் புறப்படுகிறானோ, இப்ப நீங்க அறிவை படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும், இஸ்லாத்தை விளங்கணும், அதை நாங்க வாழ்க்கையில பின்பற்ற நல்ல நோக்கத்தோட அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக, அறிவை படிக்கிறதுக்காக. இதுக்கு என்ன கூலி தெரியுமா? நாங்க வந்ததுக்கு என்ன கூலி? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன். அறிவை தேடி யார் ஒரு பாதையால் புறப்பட்டு வருவார்களோ, சஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. சொர்க்கத்துக்குரிய பாதை அவர்களுக்கு அல்லாஹ் இலகுபடுத்துவான். அறிவை தேடி நம்ம வந்துட்டோம் என்றால் இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு சொர்க்கத்துக்கான பாதை இலகுபடுத்துறான். அப்ப நம்ம மார்க்கத்தை படிக்க வந்திருக்கிறோம், அதை படிச்சு நம்ம வாழ்க்கையில் அமல் செய்வோம். அதன் மூலம் நமக்கு சொர்க்கம் இலகுவாக போறதுக்கான வழியாக அமையும். அப்ப அறிவை தேடி ஒருத்தர் புறப்பட்டால் அவருக்கு சொர்க்கத்தின் வாசலை அல்லாஹ் இலகுபடுத்துகிறான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, யாரு அறிவை தேடி புறப்பட்டு விட்டானோ அவன் திரும்பும் வரைக்கும் அல்லாஹ்வோட பாதையில் இருக்கிறான். அந்த இடத்தை விட்டு திரும்பி போற வரைக்கும் அல்லாஹ்வோட பாதையில் இருக்கிறான். மட்டும் கிடையாது, இன்னொரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்து அவனுடைய மார்க்கத்தை படிக்கிறார்களோ, அவனுடைய குர்ஆனை ஒருவருக்கொருவர் விளங்குகிறார்களோ, ஓதுகிறார்களோ, அவர்கள் இல்லா நஸலத் அலைஹிம் சக்கீனா. அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குமா, சக்கீனத். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம், அல்லாஹ்வோட மார்க்கத்தை படிக்கிறது நம்மளோட நோக்கம், குர்ஆன் ஹதீஸ் இடத்துல படிக்கிறத நோக்கம் என்றால் இந்த இடத்துல என்ன நடக்குது? அல்லாஹ் மலக்குகள் அனுப்பி அவங்களுடைய இறக்கைகளை விரித்து அவங்களோட இறக்கைகளுக்கு கீழால் நம்ம பாதுகாக்கப்படுறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்குகளுடைய இறக்கைக்கு கீழால் நாங்க பாதுகாக்கப்படுறோம். அதே நேரம் அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குகிறது, அமைதி பாதுகாப்பு நமக்கு இறங்குகிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யாரெல்லாம் அறிவை தேடி புறப்பட்டு விட்டார்களோ, அறிவை தேடுவதிலே முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்கு வானத்தில் இருக்கும் மலக்குகள் முதல், கடல்களில் இருக்கின்ற மீன்கள் முதல், மரமட்டைகள் அத்தனையும் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க! அறிவை தேடுறதுக்காக ஒரு இடத்துல ஒன்று கூடுறது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து பாருங்க. மலக்குகள் பாதுகாப்பு, மீன் மறைமட்டைகள், மலக்குகளுடைய துவாக்கள், இதெல்லாம் நமக்கு கிடைக்குது அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த அறிவுக்கு மகிமை இருக்கு. இந்த மார்க்க கல்விக்கு அவ்வளவு வழிகாட்ட அல்லாஹ், அதாவது மகிமை அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்து இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்களுக்கு புரிய முடியுது. எனவே நாங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே மார்க்கத்தை படிக்கணும், எப்பொழுதுமே மௌத்து வரைக்கும் நாங்க அதை தேடணும். தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் என்று சொல்லுவாங்க. அப்ப நாங்க அறிவுங்கிறது சின்ன வயதுல இருந்தே நாங்க கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் அறிவை தேடணும். சஹாபாக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை படிக்கிற நேரம் வயசு போனவங்கள தான் இருந்தாங்க. இப்ப நாங்க நினைக்கிற ஒரு 18 வயசு வரைக்கும் தான் கல்விக்குரிய காலம், அவ்வளவுதான் படிக்கலாம். அப்படி இல்லை, மௌத்து வரைக்கும் படிக்கிறதா கல்விங்கிறது. எப்பவும் படிக்கிறது, வாழ்க்கையில ஒரு கட்டத்தை ஒரு அளவு வாசிப்பை நாங்க ஏற்படுத்திக் கொள்ளணும். குர்ஆன் ஹதீஸ் எடுத்து எப்பொழுதுமே ஒரு ஹதீஸ் அல்லது 2 ஹதீஸ் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். இதுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்கிறங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அறிவை தேடி ஒரு வழியால் புறப்படுவானோ அவனுடைய சொர்க்கத்துக்கு செல்லும் பாதை அல்லாஹு தஆலா இலகுபடுத்தி விடுகிறான். அதே போல முஸ்னத் அஹ்மதுல சஃப்வான் இப்னு அஸ்ஸால் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் மலாயிகத லதலஉ அஜ்னிஹதஹா லிதாலிபில் இல்மி ரிலன் பிமா யத்லுபு. அறிவை தேடுபவர்களுக்காக மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை பணித்து கொடுக்கிறார்கள், தாழ்த்தி கொடுக்கிறார்கள். எதற்காக? ரிலன் பிமா யத்லுபு, அவன் தேடுகின்ற அறிவை பொருந்தி கொண்டதற்காக. அப்ப இந்த மனிதன் தேடுகின்ற அறிவை பொருந்தி கொண்டதற்காக மலக்குகள் எல்லாம் தங்களுடைய இறக்கைகளை அவர்களுக்காக பணித்து கொடுக்கிறார்கள், தாழ்த்தி கொடுக்கிறார்கள், பாதுகாப்பு வழங்குகிறார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல சஹீஹ் முஸ்லிமில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால,
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் மரணித்துட்டான், உலகத்தில் ஒரு மனிதன் மரணிச்சு போனா இன்கத்த அன்ஹு அமலுஹு, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே முடிந்து விடும். பாருங்க, நாங்க தொழுகிறது மௌத்தாவும் வரைக்கும் தான் தொழுவலாம், தர்மம் செய்யறா இருந்தாலும் மரணிக்கும் வரைக்கும் தான் செய்யலாம். வேற எந்த ஒரு அமல இபாதத்தை நம்ம செய்யறதா இருந்தாலும் மரணிக்கிற வரைக்கும் தான் என்ன செய்யலாம், உலகத்துல செய்யலாம். எப்ப நமக்கு மரணம் வந்துட்டோ தொழ முடியாது. மௌத்தாபுரத்துக்கு கபர்ல தொழலுமா, தொழ முடியாது. மௌத்தாபுரத்துக்கு நமக்கு தர்மம் செய்யலுமா, செய்ய முடியாது. அப்ப அந்த எல்லாம் செய்யறதுக்கான வசதி வாய்ப்பெல்லாம் உலகத்துல இருக்கும். மரணிச்சிட்டோம் என்றால் அதை செய்ய முடியாது. மனிதனுக்கு அதோட தொடர்பு துண்டிக்கப்படுதான். பாருங்க, துண்டிக்கப்பட்டுரும். மௌத்தாயிட்டமா துண்டிக்கப்பட்டுரும். உறவுக்காரங்க இல்ல, குடும்பம் இல்ல, ஒரு அமல்கள் இல்ல, எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு. அதோட நம்மளை கொண்டு கபர்ல அடைக்கிடுவாங்க. இவ்வளவுதான். அந்த அடக்கப்படுற வரைக்கும் நம்ம என்ன தேடினோமோ அதான் நமக்கு, என்ன தேடி வச்சிருக்கிறோமோ அவ்வளவுதான் நமக்கு. ஆனா பாருங்க, மௌத்துக்கு பின்னாலே நமக்கு பலன் தர விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரணிச்சுட்டா உலகத்துக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே, முடிவடைஞ்சிட்டு எல்லாம், அதுக்கு பிறகு ஒன்னும் செய்யலாம், எதையும் தேடலாம், கபருக்கு மறுமைக்காக எதையும் தேடலாம், முடிஞ்சிட்டு. ஆனால் மறுமையில மகசர்ல எழுப்பப்படுற வரைக்கும், விசாரணை நடத்தப்படுற வரைக்கும் என்ன செய்யும், நமக்கு கூலி வரக்கூடிய சில அமல் இருக்கு. நாங்க ரசூலுல்லாஹ் சில விஷயம் இருக்குது, 3 காரியம் சொன்னாங்க. இந்த 3ஐயும் நம்ம என்ன செஞ்சா உலகத்துல செய்வோமாக இருந்தால் மௌத்தா போனதுக்கு பின்னாலையும் அல்லாஹ் நன்மை தீமைகளை விசாரிச்சு சொர்க்கம் நரகம் அனுப்பப்படுற வரைக்கும் நமக்கு நன்மை வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்கு. மௌத்தா போனாலும் நன்மை வரும். என்ன விஷயம் அது? 3 சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியத்தின், சதக்கா ஜாரியா உங்களுக்கு கிடைக்கும். நாங்க சதக்கா ஜாரியாண்டா என்ன, ஜாரியாங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்க மரணிச்சாலும் கூட நாங்க கொடுத்த தர்மம் இந்த உலகத்துல நிலைச்சிருக்குது. அதனால மக்கள் பலன் அடைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. நாம போயிட்டோம், நாம விட்டுட்டு போனதை என்ன செய்யுது, நம்மளுக்காக அது நிரந்தரமா நடக்குது, மக்கள் பலன் பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதுல நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கு. நம்ம கபர்ல இருப்போம், அமல் செய்ய முடியாம இருப்போம், எதையும் தேட முடியாது, ஏக்கத்துல இருப்போம், இவ்வளவு செஞ்சிருக்கலாம்னு சிந்தனையோட இருப்போம். ஆனா நம்ம விட்டுட்டு போன ஒன்று நமக்காக வந்துகிட்டே இருக்கும். அந்த தர்மம் என்ன தர்மம்? ஒரு 20 ரூபா சல்லி கொடுக்கறதல்ல. தர்மம் என்னன்னு கேட்டா, நாம செஞ்ச தர்மம் நிரந்தரமா இருக்கணும். உதாரணம் வச்சுக்கோங்களேன், இந்த ஃபேன் ஒன்றை வாங்கி கொடுத்துட்டு போறேன், இந்த ஃபேனை கீழே மக்கள் வந்து தொழுவுறாங்க, படிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். நான் மௌத்தா போனாலும் இது இருக்குதே, இதுல பலன் பெறாங்களே, அந்த பலன் எனக்கு கிடைக்கும். ஒன்றுமானா ஒரு 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 வீதி ஓரத்துல ஒரு மரத்தை நாட்டி வச்சிருவோம். ஒரு மரம், இந்த மரம் பெருத்து நிழல் கொடுக்குது. வீதியால போறவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வெயில் கொடுமை தாங்க முடியாம அந்த மரத்தைக்குள்ள கொஞ்சம் அல்லாது உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு போனாங்க, அவங்க நமக்கு துவா செய்யணும்ன்றலாம் கிடையாது. அவங்க அதுல அந்த கஷ்டத்துல வந்து அவங்க படுற அந்த நிழல், அந்த நிழலுக்கு கூலி எல்லாம் நமக்கு தந்துகிட்டே இருப்பான். அப்ப மரம் நட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, பொது இடங்கள்ல. அப்ப அந்த மக்கள் நிழல் பெறுவாங்களா இருந்தால் நமக்கு அது பெரிய நன்மையா போகும். அதே போல சாதாரண உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு இதுல தண்ணி வச்சிடுங்க, குடிக்கட்டும், தர்மம். பறவைகள் குடிக்கும், அதெல்லாம் தர்மம். அது நிரந்தரம் இல்ல, தர்மம் அதெல்லாம். ஆனா நிரந்தர தர்மம்ங்கிறது என்னன்னு கேட்டா, நாங்க மரணிச்ச புலவும் எவ்வளவு காலம் நீடிக்கக்கூடிய தர்மத்தை செய்யறோமோ அது நிரந்தரமான தர்மம். கிணறு கட்டுறது, தண்ணி வசதி ஏற்படுத்திட்டு போயிட்டோம், நாம மௌத்தா போயிட்டோம், ஆனா தண்ணியை மக்கள் குடிச்சு கொண்டிருக்கும். அவங்க குடிக்கிற காலமெல்லாம் என்ன செய்யும், நமக்கு நன்மை வந்துட்டு இருக்கும். ஒரு பள்ளி வாயில கட்டி கொடுக்குறோம், நாம மௌத்தா போயிட்டோம், அந்த பள்ளி வாயில் இருக்கும் காலமெல்லாம், அதுல தொழுவும் காலமெல்லாம் அதுல இந்த நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கு. இப்படியான தர்மங்கள். ஒரு சின்ன காணி துண்டை யாருக்கா வாங்கி கொடுக்கிறோம் அல்லது பள்ளிக்கு வக்குப் செய்யறோம், காணி எவ்வளவு காலம் இருக்கும், நிரந்தரமா இருக்கும், சதா காலம் இருக்கும், உலகம் அழியும் வரைக்கும் காணி இருக்கும். அப்ப அந்த காணியில என்ன நன்மைகள் நடக்குதோ அது நமக்கு நன்மையா வரும். ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, பேஸ்புக்ல தப்பு தப்பா எழுதுவாங்க, அதுவும் நிரந்தரமா இருக்கும். நம்ம மொத்த பேத்துருவோம், அது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சமூகத்துல படிச்சுக்கிட்டு அந்த தீமையெல்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நன்மையான காரியத்தை பேஸ்புக்ல எழுதணும், ஒரு நல்ல விஷயத்த, ஒரு கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். என்ன செய்யணும், ஒரு யூடியூப்ல பேஸ்புக்ல நாங்க எழுதி போட்டுட்டோம், நாங்க மௌத்தா போயிட்டோம், அது எப்பயெல்லாம் இருக்குதோ யாரோ ஒருத்தர் எப்பயாலும் இருக்க படிப்பான், அதால ஒரு நன்மை பெறுவான், அது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மந்தல்ல அலா கைரின் கஅஜ்ரி ஃபாயிலிஹி, ஒரு நலவை யாரு காட்டி கொடுக்கிறானோ செய்தவனுக்கு என்ன கூலியோ அதே கூலி உனக்கு கிடைக்கும். நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்ல காரியத்தை யாருக்காவது நாங்க காட்டி கொடுத்தால் அதன் மூலமாக அவங்க பின்பற்றி நடக்கிறாங்களா இருந்தால் செய்யறவங்களுக்கு எல்லாம் ஒரு கூலி கொடுப்பானே, அதே கூலியில எதுவும் குறையாம நமக்கும் கிடைக்கும், காட்டி கொடுத்தவருக்கும் கிடைக்கும் சொல்றாங்க.
அப்ப இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுறவங்க இதெல்லாம் என்ன செய்யணும்? நல்ல கல்வியை, மக்களுக்கு மார்க்கத்தை, ஒரு நல்ல வழிகாட்டலை இப்படி எழுதணும். நாங்க இல்லாத போதும் அதை படிக்கிற நேரத்தில் அது நமக்கு நன்மையாக வந்து கொண்டிருக்கும். எனவே ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க? சதக்கத்தும் ஜாரியா, நிரந்தரமான தர்மம் நீங்க விட்டுட்டு போனீங்களா இருந்தால் மரணிச்ச பின்னால் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது என்ன சொன்னாங்க? பிரயோசனம் தரும் கல்வி, பிரயோஜனம் தரும் கல்வியை நீங்க விட்டுட்டு போனால் அந்த கல்வியால் உங்களுக்கு என்ன செய்யும்? நன்மை கிடைக்கும். அப்ப நாங்க யாருக்காவது ஒருத்தர் படிச்சு கொடுக்குறோம், குறைஞ்சதை நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைக்கு படிச்சு கொடுப்போம். மார்க்கத்தை நம்ம பிள்ளைக்கு மட்டும் படிச்சு கொடுப்போம், வெளியில படிக்காட்டிலும் எங்களோட பிள்ளைக்காவது மார்க்கத்தை படிச்சு கொடுத்தால் அந்த பிள்ளைகள் அதை இன்னொருத்தருக்கு படிச்சு கொடுக்குது, அது இன்னொருத்தருக்கு படிச்சு கொடுக்குது. இப்படி அந்த கல்வி இந்த உலகத்துல எவ்வளவு பிரயோசனம் அடையுமோ அது எல்லா நன்மையும் நமக்கு வரும். மரணத்துக்கு பின்னால் நன்மை வரும். சிந்திக்கொண்டாங்க, மரணத்துக்கு பின்னால் நம்மால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில நமக்கு நன்மை வர வேண்டுமாக இருந்தால் இந்த கல்வியை நாங்க அந்த மண்ணில் பரப்பணும். சில நேரம் நம்மளுக்கு மார்க்க அறிவு இருக்கும், நம்மளால படிச்சு கொடுக்கலாம், 4 பேருக்கு படிச்சு கொடுக்கலாம். அல்லது நம்மகிட்ட அந்த படிச்சு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட அறிவு இல்லாம இருக்கும். படிச்சு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட அறிவு இல்லை. என்ன செய்யலாம்? அறிவுக்கு உதவுறது. யாராவது படிக்கிறவங்களுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்துருவோம், யாராவது படிக்கிறவங்களுக்கு நம்மகிட்ட வசதியில் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவோம். அல்லது ஒரு பாடசாலையில படிக்கிறதுக்காக, ஒரு மதரசாவில் படிக்கிறதுக்காக பிள்ளைக்கு என்ன செய்வோம்? மாத சம்பளத்தை நம்ம கட்டி விடுவோம். இதுகளெல்லாம் நம்ம அறிவுக்கு செய்யற உதவிகள். ஒரு பள்ளி வாயில் ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை வாங்கி வச்சிடலாம், 90 வாரம் 2 பேர் படிப்பாங்க, அதனால பிரயோசனம் பெறுவாங்க. நாம கபர்ல இருப்போம், அதை இங்க உலகத்துல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்குரிய நன்மை வரும் நமக்கு. அதுதான் இல்மின் யுன்தஃபா பிஹி, பயனுள்ள கல்வி. அப்ப பயனுள்ள கல்வி மௌத்துக்கு பின்னாலையும் உங்களுக்கு நன்மையை தரும். அப்ப மார்க்க விஷயத்தை எந்த அளவு உலகத்துல நம்மளால பரப்ப முடியுமோ, மார்க்க அறிவுகளை எந்த அளவு எப்படியெல்லாம் நம்மளால அதை உலகத்துல விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ, படிச்சிருந்தா படிச்சு கொடுப்போம். நம்மகிட்ட அப்படி இல்லையா, பணம் இருக்குதான், கல்விக்கு யாருக்கா உதவுவோம். இப்படி எந்த வகையில நமக்கு கல்விக்காக, மார்க்க அறிவுக்காக இங்க உதவ முடியுமோ அதை உதவிட்டு நாங்க என்ன செய்வோம்? மூத்தா போனமா இருந்தால் நமக்கு அந்த நன்மை வரும் என்று சொல்றாங்க. அதே போல சொல்றாங்க வலதின் சாலிகின் எது உலகம். இன்னொரு விஷயம், குழந்தைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு தாரது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். குழந்தை இல்லாதவங்க அதுல படுற கவலை, எத்தனையோ பேர் வாழ்க்கை கூட பிரிஞ்சிருக்கிறாங்க, குழந்தை இல்லைங்கிறதுக்காக பிரிஞ்சிருக்கிறாங்க. அன்பு சகோதரிகளே, அப்ப நமக்கு குழந்தை கிடைக்கலன்னு சொன்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதனால நம்ம ஏதோ ஒரு பெரிய பாவி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான்னு கேட்டு, நான் விரும்பினவங்களுக்கு ஆண் குழந்தைய கொடுப்பேன், விரும்பினவங்களுக்கு பெண் குழந்தை கொடுப்பேன், விரும்பினவங்களுக்கு பிள்ளை இல்லாம ஆக்குவேன். அது அல்லாஹ்வோட உரிமை. அது அவன் என்ன தந்திருக்கானோ நம்ம திருப்தி அடைகிற, அவ்வளவுதான். என்ன தந்திருக்கிறானோ அது நம்ம பொறுமை அடைய. பொம்பளை பிள்ளை கிடைச்சிக்கா, அல்லாஹ் எனக்கு அளவுக்கு தந்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். ஆம்பளை பிள்ளை கிடைச்சிச்சா அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளையே இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் நாடிக்க எனக்கு. அதை பொருந்தி கொள்றது, அல்லாஹ்வோட தீர்ப்பை நம்ம பொருந்தி கொள்ளணும். அந்த பொருந்தி கொள்றதுல இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய நன்மை இருக்குது. அப்ப அந்த குழந்தைகளை யாருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானோ நாம் அந்த குழந்தைகளை என்ன செய்யணும்? முறையா வளர்க்கணும், முறையான கல்வியை கொடுக்கணும். அப்ப குழந்தை கிடைச்சி மலல பேசுற காலத்திலேயே பட நடிகரை பேரை சொல்லி கொடுக்கிறது, பட நடிகர பேரை சொல்லி கொடுக்கிறது, அதை மாதிரி எக்ஸன் போட வைக்கிறது, அதை மாதிரி முடிய வெட்டி விட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அதுல வாரதை பார்த்து அதை மாதிரி ஒரு உடைய உடுப்பாட்டி அதை பார்க்கறது, அழகு பார்க்கறது, அது இதுகள் செய்யப்படாது. எங்களோட குழந்தைக்கு ரசூலோட மார்க்கத்தை, அந்த மார்க்கத்தை படிப்பிக்க பார்க்கணும், அந்த மார்க் அடிப்படையிலான ஒழுக்கத்தை உண்டாக்க பார்க்கணும். அந்த மாதிரி நாங்க பிள்ளைகளை வளர்க்கணும். அப்ப அந்த மாதிரி வளர்த்தா, சின்னத்திலிருந்து நாங்க வளர்க்கறது தான் குழந்தைகள் பெருசானதுக்கு பின்னால் அந்த பக்குவம், அந்த பழக்கம் வரும். சின்ன பிள்ளை தானே அப்படின்ட்டு சொல்லி நாங்க விடுறது, அதுல வளர்ந்த பிள்ளை பிறகு மாத்த கஷ்டம். அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும் கேட்டா, இந்த குழந்தைகள்ங்கிறது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அருள். அவங்கள வச்சு நாங்க நல்ல முறையில் பழக்கணும். ஒரு களிமண் இருக்குதே, களிமண்ணை என்ன செய்யலாம்? நாங்க விரும்பின அதுல ஒரு சட்டி செய்யலாம், பிறகு விரும்பி அதை உடைச்சிட்டு என்ன செய்யலாம்? இன்னொரு பொருள் செய்யலாம். நாம விரும்புற பொருளெல்லாம் அந்த களிமண்ணால மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்ப இந்த குழந்தைகள் அப்படித்தான், குழந்தைகள் களிமண் போல. நாங்க எப்படி பழக்கிறோமோ அப்படித்தான் அந்த புள்ள பழகும். நாங்க என்ன பண்பை விட்டுறோமோ அந்த பண்பை தான் அந்த புள்ள பழகும். அப்ப அதனால நாங்க சிந்திக்கணும், நம்மால ஒரு குழந்தை ஒரு தவறான வழியில நடத்தப்பட்டுட்டால் அல்லாஹ்விடத்துல தண்டனை இருக்கு, மறுமையில் நம்மளை காட்டி கொடுக்கணும் அந்த புள்ள. நாங்க அந்த குழந்தைய நல்லா வளர்த்து, நல்ல அறிவாளியாக, மார்க்கப்பற்றாக, மார்க்கத்தை நல்லா ஊட்டி, கல்வியை ஊட்டி, தொழுகையை பழக்கி, இப்படி நாங்க வளர்ப்புமா இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும்? நம்மளோட மௌத்துக்கு பின்னால அந்த பிள்ளைகளால நமக்கு அந்தஸ்து இருக்குது. அப்ப ரசூல் அந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க கேட்டா, வலதின்
சாலிகின் எது உலகு, நீங்க மரணித்த பின்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை உண்டு என்னன்னு கேட்டா, உங்களோட குழந்தை உங்களுக்காக செய்யும் பிரார்த்தனை வந்துட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் அவனோட குழந்தைகள் அவனோட பிள்ளைகள் செய்த அந்த பிரார்த்தனையின் காரணமாக மறுமையில அவன் அந்தஸ்து உயர்த்தப்படும். அப்ப இவன் ரப்பு கிட்ட கேட்பான், இறைவா எனக்கு எப்படி இது கிடைச்சிக்கு? இவனுக்கு தெரியாது, இவன் மூத்தா போயிட்டான். இவன் கேட்பான், இறைவா எனக்கு இது எப்படி கிடைச்சிக்கு? அப்ப சொல்லுவான், அவனுக்கு சொல்லப்படும், உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக செய்த பிரார்த்தனை, அதனால் உன்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும். அன்பு சகோதரிகளே, எல்லாருக்கும் அந்த மனநிலை வராது. தாய் மௌத்தா போயிட்டாங்க, தந்தை மௌத்தா போயிட்டாருந்தா 2 நாளைக்கு அழுவாங்க, அடுத்த கிழமை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எப்ப நினைப்பாங்க தெரியுமா? எங்கேயாலும் ஒரு மையத்தூட்டுக்கு போனா அங்க ஒரு சாம்பிராணி வாசம் வரும்போது எங்க அம்மா மையத்தையும் இப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னு நினைப்பாள். அந்த நினைவு தான் வரும். எப்பயாவது நம்ம செஞ்சது ஒன்று நடக்கும்போது அந்த நினைவு வருமே தவிர, நமக்காக பிரார்த்தனை செய்வோம், ஒவ்வொரு நாளும் துவா செய்வோம் என்ற எண்ணங்கள் உள்ள குழந்தைகள் உருவாக்கணும். அந்த எண்ணங்கள் எப்போ வரும்? அந்த குழந்தைக்கு மார்க் அறிவு இருக்கணும். என் பெற்றோருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குங்கிறத புள்ள உணரணும். மார்க் எனக்கு இப்படி சொல்லி தருவது, அல்லாஹ் சொல்லித்தரான் குர்ஆன்ல, ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகைரா, இறைவா என் பெற்றோர்கள் என்னை சிறு வயதில் எப்படி அன்பு காட்டி வளர்த்தார்களோ அது போன்று நீ அவர்களுக்கு அன்பு காட்டுவாயாக என்று பெற்றோருக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பண்பாடு மனநிலை நமக்கு இருந்தா தான் அந்த துவாவை செய்யலாம். அந்த மனநிலை உள்ள குழந்தைகளை நம்ம உருவாக்கணும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், திருமணமாகும் வரைக்கும் உமா வாப்பா, திருமணமாகிட்டா உமா வாப்பா ஒரு வயசு போறவங்களை தான் பார்க்கறான். ரோட்ல யாசகம் கேட்கிற மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட என்ன செய்ய மாட்டான், வீட்டுல இருக்க தாய்க்கு தந்தை கொடுக்க மாட்டான். நிறைய பார்க்கிறோம். வீதியில ஒரு பொம்பளை கஷ்டப்பட்டு இருக்கான்னா அதை பார்த்து கவலைப்படுவான், பாவம் ஒத்துறீங்களா திருண்டு, அவன் உமா அப்பா வீட்டுல மூளையில உட்கார வைக்கப்பட்டிருக்கும், அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. இப்படி நிறைய கொடுமைகள் நடக்கிற வீடுகளை நாங்க பார்க்கிறோம். அதை நான் சொல்லி நீங்க விளங்க தேவையில்ல. இந்த இந்தியா பகுதிகளில் முஸ்லீம்கள் அல்லாதவங்களுக்கெல்லாம் செய்யற அந்த வீடியோ பேட்டியெல்லாம் எடுத்து காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய. எவ்வளவு பரிதாபமா இருக்கும். பெற்றவங்க எப்படி இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. நம்மளை எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாங்க. ஒரு சும்மா ஒரு சின்ன உதாரணம், எங்க அம்மா என்னைய சரியா கவனிக்கலன்னா நான் கையில்லாம இருந்திருப்பேன், நான் கால் இல்லாம இருந்திருப்பேன், நெருப்புல தீக்காயங்களோட வாழ்ந்திருப்பேன். அப்ப எந்த தாய் என்னை கவனிச்சதுனால, ஒரு நல்ல குழந்தையா வரணும்னு அவங்க தூக்க முடிச்சதுனால, அப்ப நான் தூங்குற நேரம் தூங்காத நேரத்தை பார்த்து என் தாய் வந்து தூங்கி இருப்பாங்களா இருந்தால் என்ன நிலைமை எப்படி இருந்திருக்கு சிரிச்சு பாருங்க. நான் இப்படி நிக்க முடியுமா, எனக்கு இப்படி இருக்க முடியுமா? என் தந்தை என்னை படிக்க வைக்க வேணும் என்று நினைச்சிருக்காட்டி நான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாமா, உங்களுக்கு உபதேசம் செய்யலாமா, இந்த நன்மை என்னையால தேடலாமா? அப்ப அவங்க எவ்வளவு பெரிய மதிப்புக்குரியவங்க பாருங்க. அப்ப அவங்களை நினைச்சு பிரார்த்தனை செய்யற குழந்தைகளை நம்ம உருவாக்கணும். ஒவ்வொரு நேரம் என் தந்தை என் தாய் என்ற எண்ணம் வரணும். என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க என்ற ஒரு நிலைமை, அந்த சிந்தனை வரக்கூடிய குழந்தைகளை நம்ம உருவாக்கணும். நம்மளோட கஷ்டங்கள் அவங்களுக்கு காட்டணும். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னு கேட்டா, என்ன மாதிரி என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, அதனால கஷ்டத்தை காட்டுறல. அவன் சும்மா ஒரு ராஜா விட்டு புள்ள மாதிரி வளருவான், பிறகு என்ன செய்வான், பெற்றோர்களை மதிக்க மாட்டான். அடுத்தது எப்பவுமே பிள்ளைகளை அல்லாஹ்வோட தண்டனைகளை சொல்லி பயமுறுத்தணும். தாய்க்கு இப்படி செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பான், இந்த மாதிரி நடந்த அல்லாஹ்வோட தண்டனை இருக்குது, அல்லாஹ்வோட தூதர் இப்படி சொல்லி பயமுறுத்தி தான் பழக்கணும். நம்ம அப்படி செய்யறது இல்லையே. இரு வாப்பா வரட்டும் சொல்லி கொடுங்க, வாப்பாக்கு தான் பயம், அல்லாஹ்க்கு பயம் இல்லை. அந்த பிள்ளைக்கு வாப்பாக்கு தான் பயம். உம்மா அப்படித்தான் வளர்க்கிற, வாப்பா வரட்டும் சொல்லி கொடுக்கணும், நீ வாப்பா வரட்டுமே அப்படின்னு சொன்ன பிள்ளைக்கு வாப்பாக்கு தான் பயம். வாப்பா வந்து அடிப்பாரு, அப்படிதான் பயம். 18 வயசை தாண்டிட்டா வாப்பாக்கு எனக்கு அடிக்கலன்னு தெரியுங்க அவனுக்கு. வாப்பா எப்படி என்ன அடிக்கிறது, நான் தான் நல்ல திடகாத்திரமா இருக்கிறேன்னு என் வாப்பாக்கு வயசு பேத்தின்னு சிந்திக்கிற காலம் வந்துருங்க அவனுக்கு. அதனால அல்லாஹ் தண்டிப்பான்னு சொல்லி பழக்குங்க. சரியான மார்க்க அறிவை ஊட்டி பழக்குங்க. பெற்றோருக்கு கை வச்சா என்ன தண்டனைங்கிறத ஊட்டுங்க. அவங்க பெற்றோரை ஒதுக்கினா என்ன தண்டனை, கோக்குள் வாலிதை நரகம் கொண்டு போற ஒரு விஷயம். பெற்றோரை நிந்தனை செய்வது நரகத்துக்கு கொண்டு போகும். இந்த அறிவு அந்த குழந்தைகளுக்கு ஊட்டணும், இந்த மார்க்க அறிவு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப இந்த அறிவு மூலமாக அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ் என்னை தண்டிப்பான், என் தாயை நான் மதிக்கலன்னா அல்லாஹ் என்னை தண்டிப்பான், என் தந்தையை நான் மதிக்கலன்னா அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற பயம் அவருடைய உள்ளத்தில் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம என்ன செய்யணும், இஸ்லாமிய அறிவை ஊட்டி வளர்க்கணும். அப்ப நாங்க முதல்ல அறிவை பெற்றுக்கொள்ளணும், அந்த அறிவை அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், ஊட்டணும். அப்ப இந்த 3 அம்சங்களும் மௌத்துக்கு பின்னால் நமக்கு என்ன செய்யும், பலன் தரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அதுல பிரதானமாக மார்க்க அறிவு, பலன் உள்ள அறிவை உலகத்துல விதைச்சிட்டு நம்ம போகணும். அதுக்கு பிறகு நமக்கு என்ன செய்யும், நன்மை கிடைக்கும். அப்ப மார்க்க அறிவுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு சம்பவம் ஒன்று சொன்னாங்க. மார்க்க அறிவு நடக்கிற இடத்தை விட்டு ஓரமா வருது.
இப்ப நிறைய பேருக்கு இடத்துல வரலாம், மார்க்கம் படிக்கலாம். என்ன வேலை இருக்கு வீட்டுல? ஒண்ணுமே இல்லை, நோன்பு காலம். நிறைய பேருக்கு வந்து படிக்கலாம், ஆனா படிக்க வர மனம் வரல. நம்ம கொஞ்சம் பேருக்கு மனசு வந்திருக்கிறோம், நிறைய பேருக்கு வரல. இது ஏன் வருது? இல்ல மனசுல இடம் இல்ல, மார்க்கத்தை பத்திய என்ன இல்ல, ஒரு ஒரு அந்தஸ்து, மார்க்கத்துக்கு இருக்க அந்தஸ்து நம்ம கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா நமக்கு அது பெருசா விளங்கும், அதனால நமக்குள்ள நன்மை விளங்கும். இன்னைக்கு எத்தனையோ வேலைகளை சகோதரிகள் வீடுகள்ல செஞ்சு கொண்டிருப்பாங்க. சிலவங்க மார்க்கத்துக்கு பொருத்தமா இருக்கும், சிலவங்க பொருத்தம் இல்லாத செய்வாங்க, எவ்வளவு நடக்கும். ஆனா இந்த இடத்துல நாங்க கொஞ்ச நேரம் இருக்கிறது மலக்குகளுடைய இறக்கைக்கு கீழால இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, நம்ம மலக்குகளுடைய இறக்கைக்கு கீழால இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சக்கீனத்தை நமக்கு இறங்கி கொண்டு இருக்குது. அல்லாஹ் இன்னொன்னு செய்யறானா, நம்மளை பத்தி அல்லாஹ் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறானா மலக்குகள் இடத்துல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கூட்டம் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுமாக இருந்தால் அந்த கூட்டத்தை அல்லாஹ் தன்னுடைய இதை விட உயர்வான ஒரு சமூகத்திடத்தில் அல்லாஹ் நம்ம பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். இந்த அடியான் இப்படி இருக்கிறான், என்ன மார்க்கத்தை படிச்சுட்டு இருக்கிறான், இப்படி பேசுவாங்க. அப்ப எவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலுக்குள்ள நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஆனா இந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கல, வெளியில இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ பாருங்க, சஹீஹுல் புகாரியில 66வது இலக்கத்துல அபு வாக்கித் அல் லைசி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்றாரு, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைனமா ஹுவ ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜிதி வன்னாசு மஅஹு, அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் பள்ளி வாயிலிலே ஒன்று கூடி இருக்கின்ற நேரத்துல, அப்ப ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள சூழால மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இது அக்பல சலாசத்து நஃபர், அந்த இடத்துக்கு 3 மனிதர்கள் வந்தார்கள். 3 மனிதர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மார்க்கம் போதிச்சிட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்கள் வளைச்சு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு 3 மனிதர்கள் வாராங்க. வந்து என்ன நடக்குது பாருங்க, வதஹப வாஹித் ஃபஅக்பல இஸ்னானி, இப்படி வந்து பார்க்கறாங்க, மார்க்க உபதேசம் நடந்துட்டு இருக்குது. 3 பேர் வந்து பார்த்துட்டு 2 பேர் உள்ளுக்கு வந்துட்டாங்க, ஒருத்தர் திரும்பிட்டு போயிட்டாரு, ஒருத்தர் போயிட்டாரு. அப்ப இது நம்ம நாட்டில் நடக்கிற அந்த வளமைகளை சிந்திச்சு பாருங்க, அப்படித்தான் நடக்கிறது. ஒரு 4 பேர் வந்தோமா இருந்தால் அதனால என்னவோ படிப்பிக்கிறாங்க, இது உட்காருவோம் நினைக்கிறேன், ஒருத்தருக்கு நினைவு வரும், இதுல இங்க உட்கார நம்ம போவோம் அப்படின்னு நினைப்பான். இத மாதிரி இந்த 3 மனிதர்கள் வந்தாங்க, 2 பேர் உள்ளுக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் என்ன செய்தாரு, அவர் திரும்பிட்டார், வதஹப வாஹித், ஒருவர் போயிட்டாரு. கால ஃபவகஃபா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 2 பேரும் வந்து ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு வந்தாங்க, வந்து நின்னாங்க. சொல்லிப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல ஒருத்தர் என்ன நடக்குது, ஃபஅம்மா அஹதுஹுமா, அந்த 2 பேர்ல ஒருத்தர் ஃபரஆ ஃபுர்ஜத்தன் ஃபில் ஹலகதி ஃபஜலஸ ஃபிஹா, அந்த சஹாபாக்கள் உட்கார்ந்து இருந்த வட்டம் இருக்குதே, அந்த வட்டத்துல ஒரு சின்ன இடத்தை கண்டாரு, அதுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டார் ஒருத்தர், முன்னுக்கு தள்ளி அந்த இடைக்குள்ள உள்ளுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டார் ஒருத்தர். வ அம்மல் ஆஹரு ஃபஜலஸ கல்ஃபஹும், அந்த 2 பேர்ல மற்றவர் நஞ்சாரு, எல்லாருக்கும் பின்னுக்கு அளவு உட்கார்ந்தாரு. சில ஆக்களுக்கு வெக்கம் இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு அப்படி உட்காரலாமா, இப்படி இருக்கலாமா, இதை கேட்கலாமா, இதை பேசலாமா, அப்படி வெக்கம் மாறதானே. அப்ப அந்த மனிதர் பின்னால உட்கார்ந்தார், எல்லாருக்கும் கடைசியில போயிட்டு பின்னால உட்கார்ந்தாராம். அப்ப அது பரதாஹிபன், மத்த 3வது ஆள் நஞ்சாரு போயிட்டாரு, அந்த இடத்தை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. பிறகு ரசூலுல்லாஹி என்ன சொன்னா, ஃபலம்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மஜ்லிஸ் முடிஞ்ச பிறகு, அறிவு அந்த போதனைகள் முடிந்த பொழுது ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. எப்படி சொன்னாங்க பாருங்க, ஃபலம்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அலா உக்பிருக்கும் அனின் நஃபரி ஸலாஸா, அப்ப இந்த போதனைகள்லாம் முடிஞ்சது பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அந்த 3 பேரை பத்தி உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த வந்தாங்களே 3 பேர், அவங்கள பத்தி சொல்லட்டுமா அப்படி கேட்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் ஆம்னு சொன்னோனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி அவர்கள்ல ஒருவர் அவா இலல்லாஹி ஃபஆவாஹுல்லாஹ், அவர்களில் ஒருவர் என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வந்தாரு, அந்த இடவெளிக்குள்ள போய் பூந்து உட்கார்ந்தாரு முன்னுக்கு, அவரை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அவர்கள்ல ஒருவர் வந்து என்ன செஞ்சாரு, அந்த மார்க்கத்தை படிக்க முன்னுக்க வந்து உள்ளுக்க பூந்து கொண்டாரு. அதனால் அவரை அல்லாஹ் ஒதுக்கி தன் பக்கம் இணைத்து கொண்டான். அந்த மனிதனையும் அல்லாஹ் என்ன செய்யறான், இணைக்கிறான். அப்ப மார்க்கத்தை படிக்கணுங்கிற முன்னணியில போய் இருந்ததுனால, அதுக்கு ஆசை ஆர்வம் காட்டி அவர் முன்னுக்கு போய் இருந்ததுனால அல்லாஹ்வும் அவரை தன் பக்கம் நெருக்கி கொண்டான் சொல்றாங்க. அம்மல் ஆஹரு, அந்த மத்த மனிதன் ஃபஸ்தஹியா, வெக்கப்பட்டாரு, முன்னுக்கு வந்து ஆக்களுக்கு உட்கார்றதுக்கு வெக்கப்பட்டு, ஃபஸ்தஹியா அல்லாஹு மின்ஹு, அவர் பின்னால உட்கார்ந்தாரு, அவரை பார்த்து அல்லாஹ்வும் வெக்கப்பட்டான் சொல்றாங்க, அவரை பார்த்து அல்லாஹ்வும் வெக்கப்பட்டான். வ அம்மல் ஆஹரு, 3வதால் ஃபஆரத, இந்த அறிவு மஜ்லிஸை புறக்கணிச்சு போயிட்டாரு, அங்க உட்காரல, அவர் புறக்கணிச்சுட்டு போயிட்டாரு.
எனவே அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விட்டான். அல்லாஹ்வோட புறக்கணிப்பு எவ்வளவு பெரிய பாரசூரமா இருக்கு சிந்திச்சு பாருங்க. அப்ப எப்பொழுதுமே அறிவை படிக்கிறதுல நாங்க முன்னணியில நிக்கணும். அல்லாஹ்வோட மார்க்கத்தை படிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்கணும். எப்ப நாங்க அல்லாஹ்வோட மார்க்கத்தை படிக்கிறதுக்கு முதலிடம் கொடுத்து அதுக்குரிய முறையாக நாங்க ஆஜராகி அதுல பங்கு பட்டுகிறோமோ அல்லாஹ்வும் தன் பக்கம் அவங்கள இணைச்சு கொள்றோம். இந்த ஹதீஸ் ரசூல் சொல்றாங்க, மார்க்கத்தை படிக்கணுங்கிறதுக்காக வந்ததுன்னா அல்லாஹ் அவங்கள இணைச்சு கொள்றோம். யாரெல்லாம் மார்க்கத்தை படிக்கிற விஷயத்துல வெட்கப்பட்டு ஒதுங்கி பின்னுக்கு ஆகுறாங்களோ அவங்கள அல்லாஹ்வும் அவங்ககிட்ட வெட்கப்படுறான். அவங்களை நெருக்கி வைக்கிறதுக்கு வெட்கப்படுறான் அல்லாஹ், அப்படின்னா தள்ளி வைக்கிறான். யாரெல்லாம் அந்த இடத்தை புறக்கணிச்சு செல்லுவாங்களோ அவங்களை அல்லாஹ்வும் புறக்கணிக்கிறான். அல்லாஹ்வோட புறக்கணிப்புங்கிறது மறுமையில பாரசூரமா இருக்கு. அல்லாஹ் நம்மளை புறக்கணிச்சுட்டால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் தாரது யாரு? நரகத்துல விடுதலை யாரது யாரு? மஹ்ஷர்ல பாதுகாக்கிறது யாரு? சிந்திச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வோட திருப்தி நமக்கு வேணும், அல்லாஹ்வோட விருப்பம் வேணும். அல்லாஹ் எதை விரும்புறானோ அதில் நாங்க முன்னணியில் இருக்கணும். அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை நாங்க செய்யக்கூடாது வாழ்க்கையில். இது நமக்கு முக்கியம்ங்கிறத நாங்க உணர்ந்து கொள்ளணும். அப்ப இந்த 3 மனிதர்களை ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுறாங்க. அதனால மார்க்க விஷயம்ங்கிறது எப்பவும் படிக்கணும் வாழ்க்கையில. மார்க்கத்துக்காக நம்ம இடத்துல முதலாவது இடம் இருக்கணும். எத்தனையோ சஹாபா பெண்மணிகள் யுத்தத்துக்கு கூட போனாங்க. அவங்களுக்கு யுத்தம் செய்யலாம், பெண்களுக்கு யுத்தம் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி இருந்து கூட சில சஹாபா பெண்மணிகள் அந்த யுத்த காலத்துக்கு போவாங்க. என்னத்துக்கு போவாங்க? யுத்தத்துல வெட்டப்பட்டவங்க, யுத்தத்துல காயப்பட்ட சஹாபாக்களுக்காக தொண்டு செய்யணும், அவங்களுக்கு மருந்துகள் செய்யணும், அவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் என்கிற ஆர்வத்தோட சில பெண்கள் போனாங்க. இது நாங்கள் நபிமொழிகள்ல பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு ரசூலோட காலத்துல இந்த பெண்கள் இந்த மார்க்கத்தை படிக்கிறதுல, மார்க்கத்தை பரப்புறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு அவங்க ஆற்றி இருக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அவங்க ரசூலோட மனைவிகள்ல முதல் மனைவி. அந்த மார்க்கத்தை பரப்புறதுக்கு மிகவும் முயற்சி செஞ்சிருக்காங்க. பாருங்க, ரசூலா முதலாவது வகி ஹிராவுல இறங்குது. ரசூலா பயந்துட்டு வீட்டுக்கு வராங்க. பயந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்க போத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப கதீஜா இடத்துல அவங்க போர்வை எடுத்து போத்துறாங்க. போத்திட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கிறாங்க. ரசூலா தனக்கு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்ப கதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்க்கு ஆறுதல் சொல்றாங்க. உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், நீங்க கஷ்டப்படுறவங்களுக்காக உழைக்கிறீங்க, எப்படி செய்றீங்க எப்படி செய்யுங்க எல்லாத்தையும் சொல்லி உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி அவரோட சாச்சாட மகன் வரக்கத்து பின் நௌஃபல் பல வேதங்களை படித்தவர், அவர்கிட்ட கொண்டு போயிட்டு ஆறுதல் வார்த்தையெல்லாம் பெற்றுக் கொடுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதனால பாருங்க, ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் கூட என்ன செய்வாங்களாம், இந்த ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க. கதீஜா ரலியல்லாஹு பத்தி ஆயிஷா நாயகி குறை சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வாயமோட சொல்லுவாங்க, நீ அவ பத்தி பேசக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கதீஜா நாயகி ரசூலுல்லாஹ் நேசிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி ஏதாவது சொல்லும் பொழுது நீ அவ பத்தி பேசக்கூடாது அப்படின்வாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஆயிஷா இடத்துல சில நேரத்துல கதீஜா நாயகி மகள் தானே ஏதாவது சொல்லி திட்டுற நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதை நீ அதை சொல்லக்கூடாது அவ சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கதீஜா பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான பொம்பளையாக இருந்தாங்க அவங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு நிறைய ஆறுதல் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்களா, எப்பயாவது தன் வாழ்க்கையில ஒட்டகைகள் ஏதாவது அறுத்து குர்பானி செஞ்சா கதீஜா ரலியல்லாஹு தோழியர்கள் அவங்களோட நண்பராக பழகினவங்களுக்கு அந்த மாமிசத்துல ஒரு பார்சல் அனுப்புவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மதிச்சாங்க மௌத்து பின்னர் கூட. அதனால பெண்களோட பங்கு கட்டாய மார்க்கத்துக்காக இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கறதுலையும் மார்க்கத்தை ஒரு ஊட்டை இஸ்லாம் ஆக்குறதுல, ஒரு வீட்டை இஸ்லாம் ஆக்குறதுல பெரிய பங்கு யாருக்கு இருக்கிறது? பெண்களுக்கு தான் சகோதரிகளை. அப்ப அதனால ஒரு பெண்களால ஒரு வீட்டை இஸ்லாமிய வீடாக்கலாம், பெண்களால் ஒரு வீட்டை ஒரு இஸ்லாத்துக்கு அப்புறமான மாற்றமான ஒரு வீட்டையும் உருவாக்கலாம். எனவே எங்களோட பங்கு நிச்சயமா மார்க்கத்துல இருக்கணும். மார்க்கத்தை படிக்கிறதுல முன்னணியில நம்ம இருக்கணும். அல்லாஹ்வோட மார்க்கத்தை படிக்கிறதுல வெக்கப்படக்கூடாது. வெக்கப்பட்டு பின்னுக்கு போறவங்களை பார்த்து அல்லாஹ் வெக்கப்படுறதுதான் சேர்க்க மாட்டான். யாரு மார்க்கத்தை படிக்கணுங்கிறதுக்கு முன்னணியில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தன் பக்கம் இணைத்துக் கொள்கிறான். யாரு புறக்கணிக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ்வும் புறக்கணிச்சு விடுகிறான். எனவே மார்க்க அறிவுங்கிறது மிக முக்கியமானது. இறுதியாக அன்பு சகோதரிகளே, இன்னொரு நபிமொழி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல பதிவான செய்தி. அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. யார் ஒரு நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்கிறாரோ, ஒரு நல்ல காரியத்தை யார் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அவங்களுக்கு என்ன கூலிய, அந்த செய்யறவங்களுக்கு என்ன கூலி அல்லாஹ் கொடுப்பானோ அதே போன்ற கூலி காட்டி கொடுத்தவங்களுக்கும் கிடைக்கும். அதனால மார்க்கத்தை படிப்போம், அந்த மார்க்கத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். இன்றையோடு அந்த மார்க்கத்தை நாங்கள் படிக்கிறதை விட்டுறக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவு எந்த அளவு தேடி படிக்கலாமோ, யாருக்கிட்டையெல்லாம் கேட்டு படிக்கலாமோ அதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்து நம்மால முடிந்த அளவு நான் சொன்ன மாதிரி அல் குர்ஆனை ஓதுங்க.
ஒரு 5 வசனத்துக்கு அர்த்தம் படிங்க. அதே போல புலூகுல் மராம் என்ற நூல் இருக்கிறது, அதை வாங்குங்க, முடியுமாக இருந்தால் வாங்குங்க. வாங்கி அது சட்டங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் அதை படிங்க. ரியாலு சாலிஹின் என்ற ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறது, அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஃபலாயில்கள் சம்பந்தமாக சிறப்புகள், ஒவ்வொரு அமலையும் செஞ்சா என்ன சிறப்பு, இதை பற்றி நிறைய அதுல ஹதீஸ் இருக்குது. மிகச்சிறந்த ஒரு நூல். சுபஹ் தொழுவிட்டு அழகா வாசிக்கலாம், மகரிப் பிறகு இஷா வரைக்கும் வாசிக்கலாம். சிறந்த நூல் ரியாலு சாலிஹின். நபி மொழி தொகுப்பு, நபவி இமாம் எழுதினாங்க. அழகான நூல், நல்ல அறிவுரைகள் சொல்லப்பட்ட நூல். ஒவ்வொரு அமல்களுக்கும் என்ன சிறப்பு கிடைக்கும்னு சொல்லப்பட்ட நூல். ஒழுக்கங்கள் பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஒழுக்கம் எப்படி வாழணும், எப்படி இருக்கக்கூடாது, எந்த இடத்துல நம்ம உட்காரணும், எங்க உட்காரக்கூடாது, யாரை மதிக்கணும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல மார்க்கத்துல தடுக்கப்பட்ட விடயங்கள் எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய பாரசூரம் என்ன என்கிறதெல்லாம் பத்தி அந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்க வீட்டுல தொழுதுட்டு நமக்கு மகள் இருந்தா அல்லது மகன் இருந்தால் அதை கொஞ்சம் படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அங்கே ஒரு அறிவு மஜ்லிஸ் உண்டாயிருக்கு. அப்ப அங்க மலக்குகள்ற அந்த பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும், அறிவையும் படித்த மாதிரி இருக்கும். இந்த சூழல்களை நம்மளால முடிந்த அளவு வீடுகளில் உருவாக்குறதுக்கு முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அப்படியான நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, என்னுடைய குழந்தைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் ஒன்றாக சொர்க்கத்தில் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா நல்லாருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி ஆன்சர் வச்சிருக்கீங்களா? சரி, கேள்வி இருந்தா சொல்லுங்க. பெண்கள் இமாமத் செய்யற சம்பந்தமா சஹீஹான எந்த ஹதீஸ்களும் இல்லை. அப்புறம் ரசூலுல்லாஹ் காலத்துல சில பெண்களுக்கு ஜமாத் நடத்தினதாக சில செய்திகள் வருது. எல்லா ஹதீஸ்களும் லைஃப் ஆனது, எதுவுமே சரியான ஒண்ணும் கிடையாது. அடுத்தது ஜமாத்து தொழுகைங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் கடமை. ஜமாத்தோட தொழுகை ஆண்களுக்கு மட்டும்தான் கடமை, பெண்களுக்கு இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆண்கள் பள்ளிக்கு போயிட்டு கட்டாயம் தொழணும், ஆண்கள் கட்டாயம் பள்ளிக்கு போகணும், தொழுவோம், வீட்டுல தொலையலாம் அவங்களுக்கு. அப்ப நம்ம சமூகத்துல நிறைய என்ன விளங்கி வச்சுக்காங்கன்னா, ஜமாத்து தொழுகை சுன்னத்தில் விளங்கி வச்சுக்காங்க. ஜமாத்தாக தொழுகிறது ஆண்கள் சுன்னத் இல்லை, அது ஃபர்லு, கட்டாயம் தொழணும். என்ற அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் கண் தெரியாத மனுஷர், அவர் கண் தெரியாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, யார் சொல்லலாம், எனக்கு கண் தெரியாது, என்னை பள்ளிக்கு கூட்டி வரதுக்கு யாரும் இல்லை, எந்த கார்டியனும் இல்லை, இப்படி ஒரு நிலையில நான் வீட்டுல தொழலாமான்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் முதல்ல ஆமுன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கிறாங்க, உங்களுக்கு பள்ளியில அதான் சொல்ற சத்தம் கேட்குதா அப்படி கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலுல்லாஹ் கேட்குது. அப்படியா தான் நீங்க வந்துதான் ஆகணும், கைத்த கட்டியாவது வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கைத்த கட்டி கைத்த பிடிச்சிட்டாவது வாங்க அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி சொன்னாங்க, ஜமாத் தொழுகை நேரத்துல இக்காமத்து சொல்லிட்டு எங்களில் ஒருவரை ஜமாத்து நடத்த சொல்லிட்டு கொஞ்சம் இளைஞர்களை எடுத்து விறகு கட்டுகளை எல்லாம் சேகரித்து கொண்டு யாரெல்லாம் ஜமாத்துக்கு வராம வீட்டுல பிந்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட ஊடெல்லாம் எரிக்கிறதுக்கு எனக்கு மனம் நாடுதுன்னாங்க ரசூலுல்லாஹ். ஊடெல்லாம் பத்த வைக்கிறதுக்கு, எரிச்சு போடுறதுக்கு எனக்கு மனம் நாடுது. ஆனால் அந்த வீட்டுல ஜமாத்து கடமை இல்லாத பெண்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, சிறுவர்கள் இருப்பாங்கிறதுக்காக அதை விட்டாங்கன்னு சொல்லி ரசூல் சொல்றாங்க. அப்ப நெருப்பு வைக்கிற அளவுக்கு பெரும்பாவம், வீட்டையே கொளுத்தி விடுற அளவுக்கு பெரும்பாவம் என்றால் அந்த ஜமாத்தை எப்படி சுன்னத்தாகும்? பருது. ஆண்கள் பள்ளிக்கு போயிட்டு ஜமாத்தா தொழணும். ஆனா பெண்களுக்கு அதை சொல்லல, விரும்பினா போகலாம். ரசூல் சொன்னாங்க, லா தம்னவு இமா அல்லாஹி அல் மசாஜித, பள்ளி வாயில்களுக்கு வருவதற்காக பெண்கள் கணவனிடத்துல அனுமதி கேட்டா அவங்கள தடுக்காதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். தடுக்காதீங்க, போகக்கூடாது நீ பள்ளிக்கு அப்படி சொல்லாதீங்க, விரும்பி கேட்டா விடுங்க. அதுக்குரிய வாய்ப்புகள் இருந்தால், நம்ம நாட்டில் இருந்தா பெண்கள் போக விரும்பினா போகலாம், அதுக்குரிய பிரச்சனைகள் ஒண்ணும் இல்லை என்றால் தொழுவிக்கிறத போய் நம்ம தொழுது கொள்ளலாம், அது தடை கிடையாது. ஆனா அவளுக்கு வாஜிப் இல்லை, பெண்கள் ஜமாத்தா தொழுவணுங்கிற கடமை இல்லை. அதுல ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினது என்னன்னு கேட்டா, பெண்கள் உங்களோட வீட்டுல தொழுதுக்கோங்க, அதான் சிறந்தது. அப்பதான் சொன்னாங்க உங்களோட வீட்டுல தொழுதுக்கோங்க. அப்ப ஜமாத்துங்கிறது இல்ல அவங்களுக்குன்றது விளங்குது. அப்ப மேலதிகமா நாங்க தொழுவ விருப்பம், தொழுவிக்கலாதா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் இல்லை வலியுறுத்தினதாக, தொழுவிச்சதாகவும் இல்லை. வந்ததெல்லாம் என்னது லைஃபான செய்தி. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத ஒன்றை நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு வழிகாட்டாங்களோ அதுல நின்று கொள்றதுதான் மிகச் சிறந்தது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் செய்தி ஒன்று இருக்குது, சுன்னாவோடு உங்கள் வாழ்க்கையை சுருக்கிக்கோங்க. பிதஅத்துகளை நீங்க உருவாக்குறதை விட சுன்னாவோட உங்களோட வாழ்க்கையை சுருக்கிக்கோங்க. அதனால பெண்களுக்கு சலுகை தந்திருக்கு தனியாக தொழுகிறதுக்கு வீட்டுல, அந்த மாதிரி தொழுகை கொள்றதுதான் சிறந்த, ஜமாத் நடத்தாம இருக்கிறதா நல்லது. அல்லது வீட்டுல யாராவது தொழுகை நடத்தக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பள்ளிக்கு போவதுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காம போயிட்டு ஏதோ ஒரு
அப்படி ஒரு சந்தர்ப்பமா தான் தொழுவுங்க அவங்களுக்கு பின்னால. அப்ப தொழுகிறதுக்கு ஒரு முறை இருக்குது. உங்களோட மகனோ உங்களோட கணவரோ அல்லது யாராவது தொழுவிச்சால் அவங்களுக்கு பின்னால நின்று தான் நீங்க தொழணும். அவங்களுக்கு சைட்ல நின்றக்கூடாது. அதே நேரம் ஆண்களும் பெண்கள் நிற்கிற நேரத்தில் முதல்ல இமாம் நின்றா இமாமுக்கு பின்னால ஆண்களை நிப்பாட்டணும். அதுக்கு பின்னால நம்ம தனியா இருந்தாலும் கூட பின்னால தான் நிற்கணும். பிள்ளைகளோட சேர்ந்து கூட நின்றக்கூடாது. அப்படி தொழுகிறாருடா ஒரு ஆண் ஜமாத்து நடத்தினார். ஆனா பெண்கள் ஜமாத் நடத்துறதுக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. வேற ஏதாவது கேட்குறீங்களா? குர்ஆன்ல வந்து நாங்க ஓதிக்கொண்டு போகும்போது சஜதாவுடைய வசனம் வரும். இந்த சஜதாவுடைய வசனங்கள் வரும்போது சுஜூது செய்யணுமா என்று கேட்டால் சுஜூது செய்யணும். சுஜூது செய்யணும். அதை ஒருத்தர் ஓதிக்கிட்டு பக்கத்துல இருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்னு சொன்னா ரெண்டு பேரும் செய்யணும். ஓதுறவங்களும் செய்யணும், கேட்டுட்டு இருக்கிறவங்களும் செய்யணும். அப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அப்படி செய்யணும். சூரத்து சஜதா இருக்குதே, இந்த சூரத்து சஜதாவுல வந்து சஜதா இருக்குது. இந்த சஜதாவை வந்து ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிற நேரத்துல அதுல மட்டும் ரசூலுல்லாஹ் சுஜூது செய்யல. சஜதா சூரா ஓதும் பொழுது அந்த சஜதாவுல ரசூலுல்லாஹ் சுஜூது செய்யல. அதுக்கு ஆதாரங்கள் இல்லை. அது சும்மா தான் ரசூலுல்லாஹ் ஓதிட்டு போனாங்க. ஆனா சில சஹாபாக்கள் சஜதா செஞ்சாங்க என்று சொல்லி என்ன செய்து ஹதீஸ்கள் வந்திருக்குது. அது அல்லாம உள்ள சஜதா சூரத்து சஜதாக்களை ஓதும் பொழுது அந்த சஜதாவுடைய உதாரணமா ஃபஹர்ரு சுஜ்ஜதன் அப்படின்னால வருமே, அந்த இடத்துல நம்ம சுஜூது செய்யணும். எப்படி சுஜூது செய்யணும் என்று கேட்டால் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறது இல்லை. அப்போ அப்படியே நாங்க எந்த நிலையில இருந்தோம், இப்போ நின்றுட்டு இருந்து ஓதிட்டு இருக்கிறோம், ஓதிக்கிட்டு இருக்கோமோ அந்த சஜதா வருதுன்னு அப்படியே குனிஞ்சு சுஜூது செய்யறது தான். ருக்குவுக்கு போயிட்டு அப்படியெல்லாம் இல்லை, அப்படியே குனிஞ்சு சுஜூது, அதுக்கப்புறம் எழும்பிடுறது. சலாம் அத்தஹியாத்து ஒன்றும் இல்லை, ஒரு சுஜூத், அப்படியே குனிஞ்ச ஒரு சுஜூத், அதோட எழும்பிடுறது. சுப்ஹான ரப்பியல் ஆலா என்ற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், ஓதிக்கொள்ளலாம். இதுதான் சஜதாங்கிறது. சலாம் இல்லை, அப்படி செய்தி வரல ஹதீஸ்ல. அப்படியே விழுந்து சுஜூது மட்டும், அவ்வளவுதான். இனி சிலவங்க அப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க. சில மௌலைமாரா இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, நடைமுறையை பின்பற்ற. உதாரணமா ஒரு மதரசாவில் நான் ஓதுறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க மதரசாவில் இருக்கிற ஒரு உஸ்தாத் எப்படி விளங்கி வச்சுக்காரமா இருக்கும் அதைத்தான் அவர் சொல்லுவார். அப்ப பள்ளியில திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்துட்டா இப்படி செய்யுங்கன்றுவார். அப்படி செஞ்சோன்னே அது அப்படியே பழக்கப்பட்டு நம்மளும் அதான் மார்க்கம்னு நினைச்சிட்டு வாரோம். அதான் நிறைய நடக்குது. ஆனா மார்க்கம்ங்கிற அது இல்லை. குர்ஆன் ஹதீஸை படிக்கணும். அல்லாஹ்வோட வேதத்திலையும் ஹதீஸ்லையும் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும். நடைமுறையில் உள்ளதெல்லாம் மார்க்கம் கிடையாது. அதான் நான் முன்னுக்கு ஹதீஸ் ஒன்று சொன்னேன், ஒரு நாள் மொழிபெயர்க்காத இன்றைக்கு மொழிபெயர்த்தனா என்னது, பேச்சுகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டல் என்றும், காரியங்களிலே கெட்டது மனிதன் கற்பனையில் உருவாக்குவதென்றும், மனிதன் கற்பனையில் உருவாக்கியதெல்லாம் வழிகேடுகள் நரகத்துக்கு கொண்டு சேர்க்கும். அப்ப அது கண்டுபிடிச்சது ஒரு ஹஜரத்தா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. மனுஷன் தான் அவரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒன்றை யாரு கண்டுபிடிச்சு சொன்னாலும், யாரு சலாம் கொடுத்தாலும் கொடுக்க, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கல. அதுதான் நமக்கு வழிகாட்டும். மனிதனாக கண்டுபிடிச்சதெல்லாம் என்ன இல்லை, மார்க்கம் இல்லை, அது நரகத்துக்கு வழிகாட்டும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சஜதா வந்தா உளுந்து சுஜூது செய்யறது, அவ்வளவுதான். அதுக்கு சலாம் சொல்லப்படலை, அத்தஹியாத்து சொல்லப்படலை, தக்பீர் சொல்லப்படலை, அப்படியே உளுந்து சுஜூது செய்யறது. அதே மாதிரி என்னது தொழுகையில் நம்ம செய்யறோம், தொழுகையில மட்டும்தான் அத்தஹியாத்து, வுது, சலாம் அதெல்லாம் இருக்கும். மற்ற சுஜூதுகள் எதுக்குமே என்ன இல்லை, சுஜூது இல்லை, இந்த இது இல்லை, அத்தஹியாத் ஒன்றும் இல்லை, சலாமும் இல்லை. வேற ஏதாவது இருக்கு? அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப என்ன கேள்வின்னு விளங்கி இருக்கும், ஃபஜ்ர் தொழுகையில குனூத் ஓதுறாங்க. இப்ப இந்த குனூத்தை வந்து இமாம் ஓதுறாரு. இப்ப நம்ம விளங்கி வச்சுக்கோம், இல்ல அது ஓதப்படாது பிது அப்படின்னு விளங்கிக்கிறோம். இப்போ ஒரு இமாம் சுன்னான்னு நினைச்சு ஓதுறாரு. இப்படி ஓதினால் நாங்க பின்னால சும்மா நிக்கலாமா அல்லது என்ன செய்யணும் என்றால், இமாமுக்கு பின்னால இமாமுடைய செயலுக்கு மாற்றம் செய்யலாது. இன்னமா ஜுஇலல் இமாமுல் யுத்தம்ம பிஹி, இமாம் ஒருவர் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் அவரை நீங்கள் பின்பற்றுவதற்காக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இமாமை பின்பற்றணும், இமாமுக்கு மாற்றமாக நாங்க நிக்கலாது. அப்ப இமாம் துவா ஓதுறாரு, நீங்க அவர்கிட்ட என்ன நினைப்பீங்க, சும்மா என்னத்துக்காக நிக்கிறீங்க, என்ன செய்வீங்க அந்த இடத்துல? நீங்க வேற என்னத்தையும் ஓதினாலும் இமாமுக்கு மாற்றம் செய்வீங்க. இமாம் துவா ஓதும்போது நீங்க சும்மா நின்றாலும் இமாமுக்கு நீங்க கட்டுப்படலைன்னு கருத்து. அப்ப அந்த இடத்துல நிறைய அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், இமாமுக்கு பின்னால முரம்பட்டா ஒரு தொழுகை பாத்திலாம், இமாமுக்குடைய செயலுக்கு முரம்பட்டா பாத்திலாம். அப்ப அந்த குனூத் ஓதுறதும் இஸ்லாத்துல இல்ல.
அது பிதா. அப்ப ஓதுற இமாமு தொழுவிக்கிறாரு, நம்ம அதுல போய் சேராம இருந்தா சரி. நாங்க போயிட்டு எல்லா பள்ளிகள்லையும் சுன்னத்து ஜமாத் பள்ளி போகாம இருந்தா சரி. நீங்க சுன்னத்து ஜமாத் தானே போற, அதால என்ன செஞ்சாருன்னா குனுத்து ஓதப்படாத பள்ளிக்கு போயிட்டு நாங்கள் சுபஹ தொழுதுகள்லாம், மற்ற தொழுகை பிரச்சனை இல்லை. இப்போ நானும் இருக்கிற இடத்துல இஜாபா பள்ளி, அங்கே குனுத்து ஓதுவாங்க. மற்ற 4 நேரத்துக்கும் போவேன், அங்கே குனுத்து ஓத போகிறது இல்லை, சுபோவுக்கு போகிறதில்ல. அங்கே பக்கத்தில் ஒரு பள்ளிக்கு போவேன், குனுத்து ஓத பள்ளி ஒரு பக்கத்துல இருக்காங்கண்ணே, அதில் போய் தொழுகிட்டு வர்றது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் நாங்கள் அப்படித்தான் செஞ்சு கொள்ளணும். சுபுகம் மட்டும் வேற குனுத்து ஓதப்படாத ஒரு பள்ளியில் போயிட்டு நாங்கள் செஞ்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இது எங்களுக்கு சும்மா நிற்கல, ஜமாத்தை விடவும் மேலாது, சும்மா நிற்கவும் மேலாது. ஒரு நேரம் தற்செயலா இடையில போயிட்டு தெரியாம போய் சேர்ந்துட்ட மாதிரி தான் ஓதித்தான் ஆகணும், ஒன்றும் செய்யலாது. இல்லை அவரோட கணிப்பீட்டில் அவர் சுண்ணான்னு நினைச்சு தான் ஓதுறாரு. நாம தான் பிதத்துன்னு நினைக்கிறோம். பிதாண்டு நமக்கு உறுதியா இருந்தாலும் எப்படி பிதா செய்யறது? அவர் சுண்ணாண்டு நினைச்சிட்டு செய்யறாரு, அவரோட பிரச்சனை வேற. பிதாண்டு நம்ம தெளிவா இருக்கிற நம்ம எப்படி செய்யலாம்? செய்யலாது. அதனால நாங்க போனா இவர்கிட்ட பின்னால ஓதித்தான் ஆகணுங்கிற நிலப்பாடு இருக்குமாக இருந்தால் நம்ம அங்க போகாம இருக்கிறது தான் ஏற்றமானது. ஆனா என்ன பொறுத்த நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க கையை விட்டுட்டு நில்லுங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வாலம் நானுண்டா மார்க்கத்துல பார்த்த அளவுக்கு இமாமுக்கு முரண்பட இயலாது. இமாம் ருக்கு செய்யும்போது நம்ம எப்படி சுஜூ செய்யறது? செய்யலாது. அதே மாதிரி இது ஒரு தொழுகையில ஒரு செயலாக அவர் செய்யும் பொழுது ஒரு இடம் அது, அந்த இடத்துல இமாமுக்கு மாற்றம் செஞ்சா தொழுகை பாத்திலாகும். அதுதான் நிறைய சாலிஹல் உசைமின், ஷேக் பின் பாஸ், அதே போல நிறைய இமாம்கள் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க, தொழுகை பாத்திலாகும். அது அந்த அந்த கருத்து தான் சரி என்று எனக்கு விளங்குது. இமாமுக்கு முரண்படுறதுனால இமாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அவர் பின்பற்றதுக்காக, அவரை பின்பற்றாம நம்ம எப்படி வேற செய்யறது? அதுக்கு சில நேரம் சில கேள்விகள் கேட்பாங்க. இமா இருமினா நீங்க இருமுவீங்களா? அப்ப அது இமாம் இரும்புறது தொழுகைக்குள்ள உள்ளது இல்லை, அது தொழுகைக்கு வெளியில உள்ள செய்தி. தொழுகைக்கு வெளியில உள்ளதால நம்ம செய்யலாம், அதனால தொழுகைக்கு மாற்றம் செய்யவும் கூடாது. அப்ப இன்னொரு உதாரணம் காட்டுவாங்க. 5வது ரக்காத்துக்கு இமாம் எழும்பிட்டார் மறந்து, நீங்க எழும்புவீங்களா? உங்களுக்கு தெரியும் 4 தானுண்டு, 5வது எழும்புவீங்கன்னா எழும்பலாது, எழுப்பினா பாத்திலாம். நாங்க உட்கார்ந்து சலாம் கொடுக்க வேண்டியது, இமாமுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது, இமாம் உட்கார்ந்து அவரோட சேர வேண்டியது. அப்படியே என்ன செய்யணும்? நாங்க பிரிஞ்சு சலாம் கொடுக்க வேண்டியது. 5வது ரக்காத்து நம்ம தொழுவேலாது. அவரோட நிலையில அவருக்கு சரி, அவர் மறந்துட்டாரு, நமக்கு தெரியும் 5வது ரக்காத்துக்கு எழும்புறோம், அப்ப எப்படி எழும்பலாம்? இதை வச்சு சொல்லுவாங்க அப்ப இமாமுக்கு அது முரண் தானே. நாங்க என்ன சொன்னா, இமாமுக்கு ஏன் முரண்படுறீங்க? பிரிஞ்சிட்டு சலாம் கொடுங்க, முடிஞ்சு, அவ்வளவுதான். சரி, அதனால என்ன செய்யலாம்? அவங்களுக்கு பின்னால தொழுவுறத கவிந்து கொள்றது. வேற தொழுகைகளை தொழுவலாம். அடுத்து இப்ப கூட்டு ஓதுவாங்க, அதுவும் மார்க்கத்தில் இல்லாத பிதத் தான். இது தொழுகைக்கு வெளியில நடக்குது, சலாம் கொடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சா நமக்கு என்ன இருக்குது? நாம எங்கட சுண்ணாவை செய்ய வேண்டியது. ஆனா குனூத்துங்கிறது தொழுகைக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், அவருக்கு முரண்படையலாது. அதனால அந்த இடத்துல தொழாம இருக்கிறது தான் ஏற்றமானது. நண்பு உறவினர்களுக்கு, அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம்.